அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை சூப் செய்வது எப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னர் இருக்கிற ஒரு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு தேவைங்கும் போது அந்த முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வடச்சட்டியில் என்ன செய்ய போகிறோம், இந்த முருங்கைக்கீரையை அப்படியே எடுத்து போட போகிறோம், அலசி போட போகிறோம். சில பேர் இது எங்கள் ஊர் திக்கோலாம் இதெல்லாம் வடச்சட்டின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை நல்ல பாயில்ட் ஆகிட்டுருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம முருங்கை சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா, எனக்கு என்னோடய கீரை அளவுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையுமே நல்லா தூளாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூள் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 சுத்துக்கு போட்டால் போதும். ரொம்பவும் மையாக்க வேணாம், இந்த மாதிரி இருந்தால் போதும், தூளாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போவே நம்ம தேவைக்கு அளவான உப்பை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து அதை அப்படியேவும் இதுக்குள்ளே அந்த முருங்கைக்கீரை நல்ல பாயில் ஆகிருக்குல்ல, நல்லா வெந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா, நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும், நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொஞ்சமாக நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ முருங்கைக்கீரையோட தண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு கலர் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம நல்லா வேக விடணும், நல்லா கொதிக்க விடணும் தண்ணியில். ஏன்னா அந்த தண்ணி ஒரு 2 டம்ளர் இல்லை ஒரு 1.5 டம்ளர் அது அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும்னா, லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருக்கும்போது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை அதை அப்படியே அந்த முருங்கை சூப்புக்குள்ளே கொட்டி விடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் தூள், அதை ஒரே ஒரு பிஞ்ச் அளவு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் குடித்தாலும் இல்லை, ஒரு 1 மந்த் குடித்தாலும் நல்ல அயன் கிடைக்கும் நம்மளுக்கு, அயன் சத்து. முருங்கைக்கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தாலும், கருவேப்பிலை கிடைச்சாலுமே அந்த இந்த கீரையோடைய நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. முடினா நல்லா வளரும், இதில் நல்ல அயன் சத்து இருக்குது, ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை சூப்போட தண்ணிலாம் ரொம்பவே கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சீரகம், மிளகு, பூண்டு, அது எல்லாத்தையுமே சூப்புக்குள்ளே போட்டாச்சு. நல்லா ஒரு கிண்டு விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு சூப்பை இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம்.